வணக்கம் மகளே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோ மூலமா உங்களை சந்திப்பாளர் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து உலகத்திலேயே மிக பாதுகாப்பான நாடா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நாட்டில் இருக்கிற குடிமக்கள் அனைவருக்கும் ஒரு போர் சூழல்ல அவர்கள் பதுங்கு குழிகள்ல பதுங்குற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதுங்கு குழி இருக்குன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அவரவர் வீடுகளிலேயே அந்த பதுங்கு குழியும் இருக்குது. அந்த பதுங்கு குழிகள் எவ்வளவு இருக்குது, அதே நேரத்துல எவ்வளவு முக்கியமா இருக்குது, இப்ப என்ன நடந்து கொண்டு இருக்கு அங்க என்ற எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். ஏனென்றா அரசாங்கம் இந்த நடவடிக்கையை இப்ப முன்னெடுத்திருக்கிறாங்க. ஏனென்றா உலகம் போற போக்கு சரியில்லைன்றதுக்காண்டி அரசாங்கமே இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்காங்க. இது ஒரு சட்டமா வர இருக்குது. சோ அதை பற்றிய முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, சுவிட்சர்லாந்துல கிட்டத்தட்ட 3,70,000 பதுங்கு குழிகள் இருக்குது. என்னடா இவ்வளவு பதுங்கு குழிகள் இருக்கான்னு நீங்க யோசிப்பீங்க. அதுவும் 5,000 பதுங்கு குழிகள் பொதுவா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பொது பிரிவங்களுக்காண்டு இப்ப மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கார்கள். அப்படி என்ன அந்த பொது பிரிவம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க செல்ற ஹைவே ரோட்டாவே இருக்கு. என்னடா ஹைவே ரோட்ல எப்படி பதுங்கு குழி வரலாம்னு நீங்க கேட்கலாம். ஹைவே ரோட் இல்ல மக்களே, ஹைவே ரோட் போற துணல். அதாவது பாத்தீங்கன்னா அவுட்டோமான்ல நீங்க போய் கொண்டு கேட்க வருகின்ற துணல்கள் எல்லாம் பெரும்பாலான பதுங்கு குழிகளா இருக்குது. அதுக்கு ரெண்டு சைடும் பெரிய பெரிய கேட்டுகள் மாதிரி கதவுகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்க இதுவரை அளவு கவனிச்சிருக்க மாட்டோம். இப்ப போகும்போதும் வரும்போதும் கூடுதலான இடங்கள்ல நீங்க கவனிச்சு பாருங்க. ரெண்டு சைடும் கேட்டுகள் இருக்கு. இடக்கிட பாதைகள் போட்டு வெளியில போறதுக்காண்டி விட்டுருப்பார்கள். பெரிய பெரிய காற்றாலை மாதிரி போட்டு உள்ள காத்துகள் போய் வரதுக்கு எல்லாம் செய்திருப்பார்கள். இதெல்லாம் போர் சூழல்ல ஒரு பதுங்கு குழியா இயங்கும். அதே நேரம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பார்க்கிங்கள் எல்லாம் கட்டி விட்டுருப்பார்கள். அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கள் எல்லாம் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டா இருக்கட்டும் சரி, அது நேரம் ஒரு பொது பொலியா இருக்கட்டும் சரி, பெரிய பார்க்கிங்கள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல கட்டி விட்டுருப்பார்கள். ஆங்காங்கே எக்ஸிட் கதவுகள் போட்டிருப்பார்கள். அதாவது எமர்ஜென்சி கதவுகள் மாதிரி போட்டிருப்பார்கள். காத்து உள்ள போகக்கூடிய மாதிரி எக்ஸிட் ஃபேன்கள் எல்லாம் போட்டிருப்பார்கள். அதுவும் போர் சூழல்ல ஒரு பெரிய ஒரு பதுங்கு குழியா இயங்கும். இந்த பதுங்கு குழிகள் எல்லாம் சேர்ந்து எவ்வளவு மக்களை உள்ளடக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப சுவிட்சர்லாந்து சனத்தொகையா இருக்கக்கூடிய 9 மில்லியன் மக்களை இந்த பதுங்கு குழிக்குள்ள அடக்கலாம் சொல்லியிருக்காரு. இது எப்படி என்று பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும், அதாவது எனக்கா இருக்கட்டும் சரி, இங்க சுவிட்சர்லாந்துல இருக்கிற உங்களுக்கா இருக்கட்டும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பதுங்கு குழிகள் இருக்குது. இப்ப 5,000 பதுங்கு குழிகள் எல்லாம் பொதுவா இருக்கு. அப்ப மிச்சம் எல்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். மிச்சம் எல்லாம் தொலை தூரத்துல இல்ல, எல்லாமே உங்களோட வீட்டுக்கு கீழே இருக்கு. உங்களோட வீட்டுக்கு கீழே இருக்கிற கெல்லர்ன்னு சொல்லுவார்கள். அதாவது பாத்தீங்கன்னா டச்சுல கெல்லர் என்றுவார்கள், பிரெஞ்சுல காவ் சொல்லுவார்கள். எனக்கு பிரெஞ்சுல சரியா சொல்ல தெரியல, காவ் தான் சொல்லுவார்கள். சோ அதெல்லாம் என்னதுக்கு பாத்தீங்கன்னா இப்படியான பதுங்கு குழிகள் தான். அதுக்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா எக்ஸிட் வாசல் வச்சிருப்பார்கள். சிலர்ட்ட விட்டா அப்படி எக்ஸிட் வாசல் வச்சிருக்க மாட்டார்கள். எக்ஸிட் வாசல் அப்படி இல்லாத இடங்களுக்கு வேறு வேறு திட்டங்கள் இருக்கு. அதை நான் பேர் சொல்றேன். இப்ப அப்படியான அந்த எக்ஸிட் வாசலோட வெளியில போகக்கூடிய மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு நீங்க உள்நுழைகிற இடத்துக்கும் கெல்லரால வழியால போறதுக்கு இன்னொரு பாதை வச்சிருப்பாங்க. அந்த பாதை என்னதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பதுங்கு குழியா இயங்குவதற்கு தான். அந்த பதுங்கு குழிகள் எல்லாம் உங்களோட வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அப்படி அந்த வீட்டுக்குள்ள பதுங்கு குழிகள் இல்லாதவர்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏரியால இருக்கும் ஒரு பதுங்கு குழி. அந்த பதுங்கு குழி ஒரு தரை நிலமான இடத்துல இருக்குமெண்டா, அதாவது உங்களோட வீடு ஒரு சமநிலத்துல இருக்குமெண்டா 30 நிமிஷ தூரத்துல அந்த பதுங்கு குழி உங்களுக்கு இருக்க வேண்டும். இதே மலை பிரதேசமாக இருந்தால் உங்களுக்கு 60 நிமிஷ தூரத்துல அந்த பதுங்கு குழி இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட உள்ளூராட்சி சபையா இருக்கட்டும் சரி, அந்த மாநிலமா இருக்கட்டும் சரி, ஒழுங்கு எல்லாத்தையும் செய்து வச்சிருப்பார்கள். ஏனென்றா சுவிட்சர்லாந்து மிக முக்கியமா சுவிட்சர்லாந்து மக்களோட பாதுகாப்பை தான் மேலும் பெரிதா எண்ணுறார்கள். மட்டும் பாத்தீங்கன்னா அந்த பொதுவான இருக்கிற பதுங்கு குழின்னு சொல்லியிருப்போம். அதை நான் இப்போ சில இடங்கள்ல போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கு, பார்ட்டிகள் செய்யறதுக்கான பார்ட்டி ரூமா யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. சிலர் கெல்லர், வைன் கெல்லரை யூஸ் பண்ணி கொண்டிருக்கார்கள். சோ இப்படி நாங்க வீட்டுக்குள்ளேயும் கெல்லருக்குள்ளேயும் நிறைய சாமான எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கோமே. அப்ப என்னண்டி ஆக்கள் அதுக்குள்ள போயிருக்கேன்னு சொல்லி நீங்க யோசிப்பீங்க. ஒரு போர் சூழல், ஒரு பதட்டமே உருவாகுமே இருந்தால் அரசாங்கம் 5 நாட்களுக்கு முதல் அறிவிப்பு ஒன்றை வெளியிடும். என்னென்று பாத்தீங்கன்னா இந்த இடத்தை நீங்க ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாம் எல்லா பாதுகாப்பு, அதாவது பாத்தீங்கன்னா அட்டோம் சம்பந்தமான பாதுகாப்புக்கும் சரி, அட்டோம் நியூக்ளியர் பாதுகாப்புக்கும் சரி, அதே நேரம் பிற நச்சு பொருட்கள் உள்ள வராமலும் சரி, உள்ள தயாரான இடம் தான் இந்த இடங்கள். சோ இதை 5 நாள் டைம் கொடுப்பார்கள். அதுக்குள்ள ரெடி பண்ணி நாங்க அது பதுங்கு குழியா மாற்றி அமைக்க வேண்டும். இதெல்லாத்தையும் சும்மா இப்ப என்ன சொல்றது, ஒரு அரசாங்கம் இதை ஓட போக்குல ஒரு நடைமுறையை கொண்டுரையில இதெல்லாம் ஒரு சட்டமா நிறுவப்பட்டது. அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பனிப்போர், அதாவது கோல்டு வார்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு வார் காலத்துல இது நிறுவப்பட்டு இப்ப இந்த சட்டமாக
உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1963ஆம் ஆண்டு இது வந்து ஒரு சட்டமா நிறுவப்பட்டது. என்ன பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களுக்கும் ஒரு பதுங்குக்குழி இருக்க வேண்டும் என்ற வந்து ஒரு சட்டமாக்கப்பட்டது. சட்டத்துக்கு கீழே வந்து இப்ப வீடுகள் கட்டும் போது அந்த எக்ஸ்ட்ராவா கீழே கெல்லர்னு சொல்லிட்டு கட்டுவார்கள். நாங்க நினைக்கிறது வந்து கூடுதலாக சாமானை வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு தான் எல்லாம் இப்படி செய்து வச்சுக்காங்கன்னா இல்ல, அதுவும் ஒரு பாதுகாப்பு அமைப்பு. மற்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படியா இருக்கிற அந்த பொது வழிகளில் இருக்கிற பங்கஸா இருக்கட்டும் சரி, மாநிலங்கள்ட பங்கஸா இருக்கட்டும் சரி, இப்படியான இடங்கள்ல வந்து இந்த மருத்துவ வசதிகளும் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனா இந்த மருத்துவ வசதிகள் எல்லாம் வந்து நிறைய காலமா வந்து பழைய சிஸ்டத்திலேயே இருக்கிறபடியா இப்ப புதுசா வந்து அதை அப்டேட் பண்ணணும், அதை வந்து நாங்க வந்து புதுப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கார்கள். அந்த வகையில தான் இப்ப இந்த வருடம் இப்பொழுது இந்த பங்கஸ் எல்லாத்தையும் வந்து புதுப்பிக்க வேணும்னு சொல்லி டாபிக் எடுபட்டிருக்கு. ஸோ அதை கருத்துல கொண்டு தான் வந்து நானும் இந்த வீடியோ மேக் பண்ண வந்தேன். ஸோ சுவிட்சர்லாந்து வந்து ஒரு பெரிய ஒரு போர் வரைக்குள்ள வந்து போரில் வெற்றி பெறுறது மட்டும் நோக்கா இல்லாம இருக்கிற அனைத்து மக்களையும் வந்து பாதுகாப்பா பார்க்கணும்ன்றதையும் தான் வந்து மெயின் நோக்கா வந்து வச்சிருக்கு. ஸோ இந்த விஷயத்துல வந்து சுவிட்சர்லாந்தை அடிச்சுக்க இந்த நாடுமே இல்லை. ஏனென்றால் ஒரு நடுநிலையை பென்ற ஒரு நாடு. அப்படி இருந்தும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் சொல்லி முன்னேற்பாட்டுக்காக இதை செய்கிறார்கள். அதையும் வந்து அடிக்கடி இது எல்லாத்தையும் பார்த்து புதுப்பித்து அதை செக் பண்ணி கொண்டு செய்கிறார்கள். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து சுவிட்சர்லாந்தோட இந்த சிஸ்டம் வந்து என்ன மாதிரி இருக்கு, சுவிட்சர்லாந்து மக்களுக்கு இதால என்ன அனுகூலம் நினைக்கிறீங்க? இதை பற்றிய கருத்துகளையும் வந்து எங்களோட வீடியோல நீங்க சொல்லுங்க. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலங்களில் சுவிட்சர்லாந்து சம்பந்தமா மேலும் தெரிஞ்சு கொள்ளணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தான். நன்றி, வணக்கம்.